ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோடைய 5th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 6th எபிசோட் நாளைக்கு வந்துடும், பார்த்துடுங்க. இங்கே ஹீரோவும் வந்து ஜூனியர் பொண்ணும் ஐஸ்கிரீம் வாங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கையில், அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கையில், அங்கே வெளியே வந்து பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. ஒரு பொம்பளை வந்து என் ஹஸ்பண்டோட நீ எப்படி இந்த லாட்ஜில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஊரே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. தன்னுடைய லாட்ஜில் இப்படி அசிங்கமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா பேர் வந்து பில். அவர் வந்து ஏமா உங்க சண்டையை நிப்பாட்டுங்கம்மா, போய் உங்க வீட்டில் போய் சண்டை போடுமா, புருஷனை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் வந்துடுது அந்த இடத்துக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானம் தாங்க முடியாமல் போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காராங்க. அப்போதான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, வா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம், நீ ரொம்ப மூட் ஆஃபாக இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியில் நம்ம ஹீரோயினை வந்து ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிட்டு போய் 2 பேரும் ஒரு கப்பில் வச்சு 2 ஸ்பூனை வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன தவிர நீ எந்த பொண்ணு கூடயும் இதை மாதிரி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் தான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக வந்து வெளியே வராங்க. நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கையில் நம்ம ஹீரோ வரான். எதுக்காக நீ முட்டாளுன்னு சொல்கிற, எதுக்காக நீ இப்போ அழுகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயின் சொல்கிறா, நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே மாறினேன் அப்படின்னு இவன் கேட்குறான். இந்த குரல் கூட ஒன்று கிடையாது, உன் ஜாடை கூட ஒன்று கிடையாது, நீ யாரோ மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிற அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு, நீயே கிடையாது, நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுகிற, உன் கூட பேசக்கூட நான் விரும்பல, நீ ரொம்பவே மாறிட்ட, என் பின்னாடி தொடராத அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறா. ஆனால் இவ போயிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். அதுக்கு மேலே ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகுறா. நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சிக்கிறான். நீ இங்கே தானே இருக்க அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் பயங்கரமாக கத்தையில் ஹீரோ ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, மூச்சே விடாமல் அமைதியாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு, என் பின்னாடி நீ வரலல்ல, நான் சொன்னேன்றதுக்காக நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறாங்க. நான் சொன்னேன்றதுக்காக நீ வரமாட்டியா, எனக்கு ஃபர்ஸ்ட் காதல் முடிஞ்சிருச்சு, நான் சொன்னேன்றதுக்காகவா நீ இப்படி நடந்துக்கிற, ஹீரோ இனிமே உனக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு இவ வந்து நீ வெயிட் பண்ணாட்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா. நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நான் அன்னைக்கு பேசினதை அவன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு வரவே இல்லை என் பின்னாடி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக உட்காந்து அதே இடத்துல அழுக ஆரம்பிச்சிடறா. ரொம்ப தேம்பி தேம்பி எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியல. அப்படியே சோகமாக அவன் நடந்து போயிட்டே இருக்கல. பின்னாடி யாரோ வராங்க. யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துனதுக்கப்புறம் நம்மளோட சியோக் தான் வந்துட்டு, நீ ரொம்ப வந்து இப்போ அழுதுருக்க, என்னன்னு தெரியல, அந்த கண்ணாடி போட்டுக்கோ, இது ரொம்ப காஸ்ட்லி, இது எனக்கு தவிர வேறு யாருக்குமே சூட் ஆகாது, உனக்கு நல்லாவே சூட் ஆயிருக்கு, பத்திரமா எனக்கு ரிட்டர்ன் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டே தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான், எதுக்காக நீ இப்படி அழுதுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில் இங்கே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்புலனா, ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த ஐஸ்கிரீம் அடிஷ்னலாக வாங்கிட்டு வந்து அவங்க மேனேஜர்கிட்ட கொடுத்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து ஹீரோயின் வந்ததுக்காக வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க மொட்டை மாடியில். அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கூட ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயினுக்காக, சக்ஸஸ் பார்ட்டி. சியோ கேட்குறான், எதுக்காக நீ அழுத அப்படின்னு சொல்லி கேட்கல நம்ம ஹீரோயின் வாயவே திறக்க மாட்டேங்கிறா. சரி உன் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்றதை நீ சொல்லாமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சியோக் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, வேண்டாம், என் பாஸ்டில் நடந்தது நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னையும் நான் ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தான். ஆமாம்ல, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சியோக் நினைக்கிறான். இங்கே ஹீரோயினுக்காக எல்லாரும் கூட்டமாக ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் வந்தோடனே இந்த தலைவலி வெறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிம்லாம் வந்திருக்காங்க ஹீரோயினை பார்க்க. ஏய் நிப்பாட்டுங்க, எதுக்காக அவகிட்ட இப்படி வரீங்க, அவ வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்கா, அப்புறமா பேசலாம், இது பேசுறதுனால என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உள்ள போமா நீ தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இங்கே இவன் கேட்குற பதிலுக்கு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அப்பா சொல்கிறாரு, மொட்டை மாடிக்கு போமா, பெரிய பார்ட்டி வச்சிருக்காங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும், நீ போ அப்படின்னு சொல்லல. எங்கள் பார்ட்டிக்காக எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்காக. பாபிக்யூ எல்லாமே வச்சு பக்காவா அப்பா ஃபோர்ஸ் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு மொட்டை மாடிக்கு. இங்கே சியோக் உள்ளே வந்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லல. இங்கே மேனேஜர் வந்து தடுக்கிறாரு, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்பா அவளுடைய நான் பாஸ்பா, நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க பார்ட்டிக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு மேனேஜர் தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் வந்து சியோக்கை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு வெல்கம் பார்ட்டிக்காக பயங்கரமாக ரெட் கார்பெட்லாம் நம்ம ஹீரோ தான் போட்டிருப்பான் ஹீரோயினுக்காக, இளவரசி மாதிரி வரணும்னு சொல்லிட்டு. இங்கே அப்படியே எல்லாரும் சேர் அப் பண்ணி காஃபிலாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்குது சின்ன வயசில். அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறத பார்க்குறாங்க. பார்க்கையில் சின்ன வயசில் அப்படியே அவங்க எல்லாருமே வந்து குழந்தை உருவத்தில் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுறாங்க. எல்லாருமே குட்டி பிள்ளையில் எப்படி வந்து வெகுளித்தனமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு விஷயத்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. இவங்க கேங் ஜெயிக்கிறதுக்காக அவங்க ஒரு போட்டி வச்சுருப்பாங்க ஸ்கூலில். அப்போ கிம் தான் அங்கே நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் போய் ஒவ்வொருத்தவங்களா ஏறி உட்காரையில் அவங்க டீம்மேட்ஸை தோக்கடிக்கணும். நம்ம ஹீரோ போய் உட்காரப்போ எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் டீம் ஜெயிச்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டே இருக்கான். அப்போ வந்து கிம் கேட்குறான், எதுக்காக நீ அவங்களோட கேங்கில் சேர்ந்துட்ட, நீ வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்குறான். அவங்க கேங்கோடலாம் நீ சேராத,
கதை அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் கேங் கிடையாது, நாங்கள் மொத்த பேருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி. சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ப்ரெசென்ட்ல ஒவ்வொருத்தவங்களும் குழந்தை மாதிரி தெரியுறாங்க. சரி, நீங்களாம் என்ன என்ன வேலை பார்க்குறீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறப்போ ஜோ சொல்கிறான், வழக்கம் போல் நான் மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், பெருசாக ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான், நீ எப்படி இருக்க, உன் கிளினிக்லாம் இப்போ நல்லபடியாக போகுதா அப்படின்னு கேட்குறப்போ, நான் நல்லபடியாக வந்து ஒர்க் பண்ணுறேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இங்கே ஹேனால இருக்க எல்லா அனிமல்ஸ்க்கும் நான் தான் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லல. ஹாரூன் நீ என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் கேட்குறாங்க. ஹாரூன் இருக்கையில் நம்மளுடைய ஜோவே சொல்கிறான், அவன் என்ன பண்ணுறா, அவர் லைப்ரரி வச்சுருக்கா, பார்ட் டைமாக கிடைக்கிற ஜாப் மொத்தம் செய்வா அப்படின்னு சொல்லல. ஆமாம் ஆமாம், நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி இங்கே ஜே கேட்குறான். ஹீரோயின் அப்படியே தயங்கிக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பையில் இங்கே ஹீரோ சொல்கிறான், இதை மாதிரி ஹாரூன் நீ போ, நீ கொண்டு போய் நம்ம ஹீரோயினை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லல. ஹாரூனை கொண்டு போய் நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு இங்கே ஜே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், அவங்க 2 பேரும் போட்டோம், நீ எங்கே போகிற, இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறது, நம்ம தானடா க்ளீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எந்த காரணத்துக்காக இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரில. அதுக்கு ஹீரோயின், ஹீரோ, ஹாரூன் 3 பேருமே இறங்கி வந்துட்டு இருக்கப்போ அங்கே பாவம் சியோக் பப்பாவியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஹாரூன் நீ என்னை பார்ட்டிக்கு இன்வைட்டே பண்ணல அப்படின்னு சொல்லல, நான் உங்களை இன்வைட் பண்ணனே, ஹீரோயின் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிறாங்க. ஹாரூன் சொல்கிறா, யூன்சூன் நீ வந்து என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்போ, இது மாதிரி எதுக்கு இவ என் காதல் இப்படி கெடுக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஏன்னா ஹாரூன் வந்து சியோக்குக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு தனி ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இங்கே ஹீரோயின் போல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே நான் ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அதுதானே உனக்கு வேணும், நீ அதுக்கு தானடி ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி இங்கே சியோக் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே முன்னாடி வந்தேன், அதுக்கு தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, சியோவில் கான் ஹீ சந்தோஷமாக தான் வாழ்றா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை சந்தோஷப்படுத்திட்டு. இங்கே ஜூனியர் பொண்ணுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது, ஒரு மாட்டுக்கு பிரசவம் பார்க்கணும் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு. ஜோவோட மாட்டுக்கு தான். இவன் வந்து சீட் பெல்ட்டே போட முடியல, நம்ம தலைவி எப்படி கார் ஓட்டுவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அங்கேருந்து பார்த்தா ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா, இவன் முன்னாடி போவான்னு பார்த்தா கீரை போட்டு பின்னாடி போயிட்டு டப்புன்னு இடிச்சிட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின், இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு, நீ எங்கம்மா போகிற, உன்னோட டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, அவர் வெளியே போயிருக்காருங்க எமர்ஜென்சின்னு, இப்போ ஒரு மாட்டுக்கு பிரசவம் பார்க்கணும்னு சொன்னோன்னே ஜோவோட ஃபார்முக்கு நம்ம ஹீரோயினே கூட்டிகிட்டு வந்துட்டா காருக்கு. அந்த மாட்டுக்கு ஏதோ சீரியஸாக இருக்க போல இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. மாட்டோட ஓனரான ஜோவோட அப்பா கத்திட்டு இருக்காரு, மாட்டை சாவடிச்சு தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின் காம் பண்ணிட்டு இருக்கையில ஹீரோ வந்துடுறா. அவன் போய் உள்ளே பார்த்துட்டு இருக்கையில நம்ம ஹீரோயின் சரி ஹீரோ வந்துட்டான்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிடுறா. இங்கே பார்த்தா இவ வந்து பிரசவத்தை வந்து பக்காவாக பார்த்துட்டா போல இருக்கு. இவன் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே போயிட்டே இருக்கையில சிக்னலில் வந்து அப்படியே பார்க்குறாங்க. கிராமத்தில் வந்து பீஃப் ஃபெஸ்டிவல், மாடோட ஃபெஸ்டிவல் வந்து வருது. அதை பார்த்துட்டு அவள் டென்ஷன் ஆகுறா. இது என்ன கொடுமை, இது இங்கே வந்துச்சுன்னா டிராஃபிக் ஆகுமே, இது என்ன புது புது பிரச்சனையாக நம்மளுக்குன்னு வருது, எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு நிறைய பேர் வருவாங்க ஃபாரினர்ஸு, அதனால அவங்க ஊரில் வந்து டிராஃபிக் அதிகமாக வரும். அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சிமெண்ட் மிக்ஸ் பண்ணுற லாரி வரணுமா, அதுக்காக இவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி தடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்மளோட சியோக் சொல்கிறா, அவங்க அப்பா வந்து அந்த கமிட்டியில் ஒரு ஆள் தானே, பேசாமல் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்போமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், எங்கள் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டால் அப்படி ஒரு வேலையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும், நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே போகிறான். இவன் வேற கேட்டுட்டானா, இவன் என்னென்னத்தை எனக்கு தலைவலி கொண்டு வர போகிறான்னு தெரியலேன்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகிறா. இங்கே வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன நடக்குது உள்ளக்க அப்படின்ற மாதிரி ஹாரூன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குமே, நம்ம என்ன செய்யுது, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி வச்சு எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி பல ஆஃபர் கொடுக்குறாரு. உங்கள் மாடுகளுக்கு வந்து ஃப்ரீயாக வீக்லி வீக்லி ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், தீனிலாம் நிறையா போடுவேன், அது போக வந்து நிறைய ஆஃபர்ஸ் தரேன், மெடிசன்ஸ்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இல்லை. எல்லாருமே கை தூக்கி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் மாதிரி இருக்க அந்த கமிட்டிக்கு அதுலலாம் வந்து நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் எப்பயும் போகிற அந்த மாட்டுக்காரர்கிட்ட போய் கையெழுத்தெல்லாம் வாங்கிடுறாப்புல. இது மாதிரி எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல நம்ம ஹீரோயின் கார் வருது. இவ இதுக்கு இங்கே வரான்னு தெரியலே, நம்ம இங்கே இருக்கோம் தெரிஞ்சா நம்மளை தொலைச்சி கட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை சொல்லாதீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு விஷயத்த அப்படியே வந்து அந்த ஃபார்ம் மேனேஜரை பார்த்துட்டு யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஷாப்லேருந்து வரப்போ இவர் பேசியிருப்பாப்ல, அதனால தான் உங்கள் அப்பா இந்த நிலைமையில இந்த ஊரில் இருக்காரு, உங்கள் அம்மா செத்ததுக்கும் அண்ணன் செத்ததுக்கும் நீ தான் காரணம், உன்னோட ராசி தான் அப்படி காரணம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்
ரொம்ப தலகுருவா பேசியிருப்பாரு. அங்க இருக்கிறவங்கலாம் அப்படி பேசாதப்பா சின்ன பிள்ளைட்டன்னு சொல்லையில, ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். எதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்க அங்கிள்? நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பா. அதோட அந்த ஃபார்ம்காரர் வந்து அவரோட ஸ்டோர் ரூம்ல இருக்கையில நம்ம ஹீரோயின் பூட்டிட்டு, சாவிய தூக்கி போட்டுட்டு, அது போக அவர பார்த்து நல்லா வந்து வெறுப்பேத்திட்டு பயங்கரமா போயிருப்பா. நான் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு சூனியமா வந்து இப்ப அமைஞ்சிருச்சு அப்படின்னு இவ நினைச்சிட்டு இருக்கப்போ, இங்க சியோக் வந்து சொல்றாரு, "இத மாரி இந்த பீஃப் ஃபெஸ்டிவல வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்க முடியாதா? ரூட்டா மாத்த முடியாதா? நீங்க அந்த கமிட்டில ஒரு ஆள் தானே" அப்படின்னு கேட்கிறப்போ, "உங்க வேலைய போய் நீங்க பாருங்க. கிராமத்துக்கு எதிரா நான் எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு இவரு. சியோக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஆயிடுது. இங்க ஹீரோயின் போய் நின்னோனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆறாரு. "சின்ன வயசுல என்ன வந்து ரூம்குள்ள வச்சு பூட்டினவ தானே நீ! என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்றப்போ, "சரி மன்னிச்சிடுங்க. சின்ன வயசுல தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. "அதெல்லாம் போதாது. நீ வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நீ தப்பு பண்ணவங்க எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அது போக நீ வந்து என்கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் மன்னிப்பேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின சொல்றாரு. அது போக வந்து ஃபோர்ஸ் பண்றாரு. கீழ வந்து "குனி குனி முட்டி போடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பொறுமையா தான் இருக்காங்க. ஹீரோ வந்து கத்த ஆரம்பிச்சுட்டான். "விடுங்க. எதுக்காக வந்து அவள வந்து நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? சின்ன வயசுல நீங்க பண்ணது தான் தப்பு. நீங்க பேசுனனால தானே அவ அப்படி பண்ணுனா. என்கிட்ட நல்லவர் மாரி பேசிட்டு, இப்ப அவள ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? நீ வா! நீ இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய பிடிச்சு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாரு. "எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ற?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "இது உனக்கு தேவையில்லாத வேலை. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஏதாவது உனக்கு செய்யணும்னு தோணுது" அப்படின்னு சொல்றா. "இப்படி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, நீங்க பண்ற வேலை தான் உங்கள பார்க்குறதுக்கே எனக்கு சுத்தமா புடிக்கல" அப்படின்ற மாரி பயங்கரமா கத்துறா. "சரி இனிமே நான் வந்து உன்ன தொந்தரவு அது பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லிடுறான். இங்க ஹீரோயின் வந்து கோவமா கிளம்பி போறா. இங்க சியோக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "இது மாரி வந்து நான் பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டேன். அனுமதி வாங்கிட்டேன். ரூட்ட மாத்தியாச்சு" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இது எப்படி வந்து சாத்தியமாச்சு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அப்போ வந்து அங்க ஒர்க்கர் சொல்லிட்டு இருக்கான், "நம்மளோட சியோக்கால முடியாதது என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றப்போ, "இத மாரி நான் வந்து மில்லியன் கணக்குல ஃபண்ட் குடுத்துருக்கேன் அவங்களுக்கு இந்த பீஃப் ஃபெஸ்டிவலுக்கு. அதனால வந்து அவங்க ரூட்ட மாத்திக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லையில, இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரூட்ட மாத்துறதுக்கு போலீஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ரூட்ல வந்து வர முடியாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும். எல்லா இடத்துலயும் போய் போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரிகேட்லாம் போடுறாங்க. ஊருக்குள்ள எந்த விதமான வண்டியும் வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து ஒட்டுறாங்க. ரூட்ட மாத்தியாச்சு. வேற ரூட்ல போங்க இந்த ஊருக்கு, ஹேனாக்கு அப்படின்ற மாரி எல்லாரும் வந்து போஸ்டர்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க வந்து அந்த லாரி வந்துருச்சு. அந்த பீஃப் ஃபெஸ்டிவலும் இன்னைக்கு தான் நடக்குது. அவங்களோட வேலையும் வெற்றிகரமா நடக்கிறப்போ, நம்ம ஹீரோயின் ரொம்ப டல்லா இருக்கா. சியோ கேட்குறான், "எதுக்காக நீ இவ்வளோ டல்லா இருக்க?" அப்படின்னு கேட்குறப்போ, "என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது கூட எனக்கு வந்து மனசே வரல. அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சுக்காரி ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என் மேல எதுவும் நீ கோவமா இல்லையா?" அப்படின்னு சியோ கேட்குறப்போ, "உனக்கு நான் அத விட பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்றா. அப்போ ஓகே, "நீ பீஃப் ஃபெஸ்டிவலுக்கு என்னோட வந்து நீ அங்க இருக்க வந்து சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணணும். அப்பதான் நான் வந்து உன்னுடைய தேங்க்ஸ் எல்லாம் வந்து நான் ஏத்துக்கணும்னா, நீ கண்டிப்பா இந்த பீஃப் ஃபெஸ்டிவலுக்கு என் கூட வரணும்" அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் ஓகே சொல்றா. அந்த ஃபெஸ்டிவல தான் காமிக்கிறாங்க. இங்க சியோக்கு வந்து இந்த பார்ல பண்ற மாரிலாம் கிளாஸ வச்சு பண்ணிட்டு, அங்க இருக்க மக்கள்லாம் சியர் அப் பண்ணிட்டு இருக்கப்ப, அங்க சொல்றாங்க, "நீ வந்து நெறைய ஃபண்ட் குடுத்துருக்க. பக்கத்தூர்ல கூட நெறைய ஃபண்ட் தேவையாம் நீ குடுக்குறியான்னு?" சொல்றப்போ, "கான்கிட்ட நான் கேட்டு சொல்றேன்" அப்படின்னு இங்க வந்து சியோக் தடுமாறிட்டு இருக்கா. "இன்னுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கான்கி நிக்கிறா. "ஏம்மா இங்க சீக்கிரம் வா வான்னு" எல்லாரும் கூப்பிடுறாங்க. சரி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கேஷுவலா தான் போறாங்க. அங்கருந்து வந்து ஹீரோவும், அந்த ஜூனியர் பொண்ணும் வராங்க. இவங்கள பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே முகமே மாறிடுது. இங்க ஹீரோக்கும் என்ன செய்றதுன்னு தெரியல. அவனும் கம்முனு தான் இருக்கான். இங்க வந்து இவங்க சொல்றாங்க, "என்னோட வருங்கால மருமக ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப கைண்டா நடந்துக்கிறா. அவள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சி செத்து போகுது. ஹீரோவும் இதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாம நிக்கிறப்போ, ஹீரோயின் சொல்றா, "கங்ராச்சுலேஷன் உங்க ஜோடி பொருத்தம் 2 பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பொண்ணு கூட நல்ல பொண்ணா தான் இருக்கா" அப்படின்னு ஹீரோ முன்னாடியே சொல்றப்போ, ஹீரோக்கு மூஞ்சியே வாடி போகுது. அதுக்கப்புறம் வந்து, "ஆமா இந்த பொண்ணு ரொம்ப கைண்டான பொண்ணா இருக்கா" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்ப "ஆமா, ஆமா இவங்க 2 பேருக்கும் நல்ல ஜோடி. பரவால்ல நீயும் வந்து உன் பாய் ஃப்ரெண்டும் செம்மையா தான் இருக்கான்" அப்படின்னு நீங்க சொல்றப்போ, இங்க ஹீரோயினும் எதுவுமே சொல்லல. டக்குன்னு வந்து சியோ கைய பிடிச்சிட்டு, "ஆமா" அப்படின்னு சொல்லி, "எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாங்க கொஞ்சம் வெளிய போகணும்" அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே அந்த இடத்துல முகமே மாறி போயிடுது. "என்னைய விட்டுட்டு இன்னொருத்தன் கைய பிடிச்சிட்டு எப்படி போறா பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்க சியோக் திட்டிட்டு இருக்கான். "எதுக்காக இப்படிலாம் சொன்ன? உன் ஊர் மக்கள் வந்து உன்னை தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு போறாங்க. வா நம்ம போய் கிளியர் அவுட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றப்போ, "சரி இன்னொரு தடவ எனக்கு பாய் ஃப்ரெண்டா நீ நடிக்கிறியா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு சியோக் சொல்றான், "ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இதோட இந்த சீன கட் பண்றாங்க. இங்க ஹாரூன் வந்து ஏதோ டேட்டிங் போயிட்டு வந்திருப்பா போல இருக்கு. "எனக்கும் ஒரு ஆள் கண்டிப்பா கிடைக்கும். நானும் இந்த பீஃப் ஃபெஸ்டிவலுக்கு என் ஆளோட போவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டே வரப்போ, அங்க வந்து சிக்னல்லேருந்து ஜே கை காட்டுறான். "அங்கேயே நில்லு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜே வந்து சொல்றான், "நீ எங்க போற? நீ வந்து பீஃப் ஃபெஸ்டிவலுக்கு தான் போறியா? நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போலாமா?" ஹீரோயினோட அப்பா தூங்கிட்டே இருந்திருப்பாரு. ஃபெஸ்டிவலுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரும் அவசர அவசரமா கிளம்பி அந்த ஃபெஸ்டிவலுக்கு அங்க
போயிட்டுருக்காரு. அங்கே ஃபெஸ்டிவல்லாம் செம்மையா நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து நம்ம ஹீரோவ கிராஸ் பண்ணி போகிறப்போ, "கான்கி ஒரு நிமிஷம் நில்லு உன்கிட்ட நான் பேசணும்" அப்படின்னு ஹீரோ சொல்றா. ஹீரோயின் சொல்றா, "பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அன்னைக்கே நம்ம பேசி முடிச்சிட்டோமே. இன்னைக்கு நீ என்னத்த பேச போற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்போ, "நீ எதுக்கு பாஸ்ட்டே நினைச்சிட்டு இருக்க? பாஸ்ட்ட விட்டு தொலை. எதுக்கு அதையே நீ பின்தொடர்ற? நீ மறக்க பாரு பாஸ்ட்ட" அப்படின்னு இங்க ஹீரோ சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "பாஸ்ட்லாம் என்னால மறக்க முடியாதுப்பா." ஹீரோ சொல்றான், "எனக்கும் ஜூனியர் பொண்ணுக்கும்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம். பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அதுதான் நல்லது. எல்லாருக்கும் அதான் புடிச்சிருக்கு. அந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கா. அவள பத்தி குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ எதுவும் சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லியிருக்கப்போ, அந்த ஜூனியர் பொண்ணு வந்துடுது. "உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அக்கா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒண்ணா ஒரு நாள் வெளிய போலாமான்னு கேட்டுட்ருக்கா. அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது தெரிஞ்சு, நம்ம ஹீரோ புடிச்சு இழுக்குறான். ஜூனியர் பொண்ண "இங்கிட்டு வான்னு" சொல்லிட்டு, "சரி பார்த்துக்கோங்க நான் போறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, அவ பாட்டுல கிளம்பி போயிட்டு இருக்கா. யூன் சூக்கு அவ மட்டும் தான் பெர்ஃபெக்ட்டா இருப்பாளா? நானும் தான் யூன் சூக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. நானும் தான் யூன் சூக்கு சரியான ஜோடி. இவங்கெல்லாம் தப்பா தான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டே போறப்போ, இங்க ஹீரோவும் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிக்கிட்டே போறான். இங்க ஜூனியர் பொண்ணுகிட்ட போய் சொல்லியிருப்பான். இத மாரி வந்து ஊர் ஃபுல்லா ரூமர்ஸ் பரவுது. அந்த ரூமர்ஸ நிப்பாட்டணும் நம்ம அப்படின்னு சொல்றப்போ, பரவுனா பரவிட்டு போகுது. நல்லதுக்கு தான். நான் ஒண்ணும் அது பெருசா கேர் பண்ணிக்கல. அது எனக்கு பிடிச்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்றப்போ, நான் இன்னொரு பொண்ண விரும்புறேன். அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். பரவாயில்ல நீங்க காத்துட்டு இருங்க. ஒருவேளை அந்த காதல் உங்க கைகூடலன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பா இவ. ஹீரோவுடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட ஒரு கொஞ்சம் க்ளோஸா பப்ளிக்ல இருக்காப்ல. இத பார்த்த இவங்களுக்கு பேய் பிடிச்சிடுது. அவ்வளவுதான் அவ்ளோ கோவத்தோட போய் அங்க இருக்க டேபிள்ல வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு அந்த ஆள போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க பப்ளிக்ல. அவரும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இவங்க இப்படி பண்ணத பார்த்தோனே அவருக்கு செம்ம கோவம் வந்து அவர் காட்டுன்னு ரோட்ல போட்டு வந்து பிள்ளைய செம்மையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் "பணத்துக்காக தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணேன். உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினோட அப்பா தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. "வேண்டாப்பா விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கு. அவங்க அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போறா. அவங்க அம்மா வந்து பிரெக்னென்ட்டா இருக்கிறப்ப, "அப்பாவுக்கு கால் பண்ணுமா, சீக்கிரம் பண்ணுமா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டிருப்பாங்க. இப்ப வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நீங்க இன்னமும் அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக அந்த லேடி இன்னமும் புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? அப்பனா வந்து உங்களுக்கு இன்னமும் நான் முக்கியம் கிடையாது. அப்பயும் வந்து எங்க அம்மாவ வந்து நீங்க முக்கியமா நினைக்கல. தம்பிய நீ முக்கியமா நினைக்கல. இவங்கள பத்தி எல்லாம் உங்களுக்கு கேரிங்கே கிடையாது. அப்பவும் சரி, இப்பவும் சரி, அவ பின்னாடி மட்டும் தான் நீங்க தொங்கிட்டு திரியிறீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து அவ ஹோட்டலுக்கு வந்தோனே அவளுக்கு பிடிச்ச அந்த டபுள் ஐஸ்கிரீம் வந்து வைக்கிறாங்க. இத வந்து அவ சரி வேற ஐஸ்கிரீமாக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு அவ சாப்பிடையில ஹீரோ குடுத்த அதே ஐஸ்கிரீம் தான். "அது யாரு குடுத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கிள்ட்ட போய் கேட்கிறப்போ, "அவன் தான் உனக்காக வாங்கிட்டு வந்து குடுத்தான்" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் தல தெறிக்க ஓடுறாங்க ரூமுக்கு. அவன் இருக்கானான்னு பார்த்தா அவன் இல்ல. அவனோட ரூம் லைட்டா தொறந்திருக்கு. நம்ம ஹீரோயின் எட்டி பார்க்குறாங்க. அவங்களோட பூனைக்குட்டி வந்து அப்படியே உள்ள போது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பூனைக்குட்டிய ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. "நீ இருட்டுல தான் இருக்கியா? உனக்கு எதுவும் சாப்பாடு கீப்பாடு வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லைட்ட போட்டு பார்க்குறாங்க. அவங்க சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. அத அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க டெடி பியர் இருக்கு. இன்னுமா அந்த டெடி பியர் இவன் தூக்கி போடாம இருக்கான். "நான் தான் அந்த டெடி பியர அப்பயே வித்துடுன்னு சொன்னனே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அவங்க கிளம்புறப்போ சொல்லியிருப்பாங்க, "இந்த மாரி என் பூனைக்குட்டி பிரெக்னென்ட்டா இருக்கு. டெலிவரி செலவுக்காக அத வித்துட்டு டெலிவரி செலவு பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த டெடி பியர் இருக்கத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயி ஹீரோக்கு கால் பண்றாங்க. அவன் எடுக்கல. அவன் எங்க இருக்கான்னா, அவன் பாட்டுல கூலா உட்காந்து ஒரு பார்க்ல மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். இவ போய் அவனோட கிளினிக்ல பார்க்குறா. அங்கேயும் அவன் இல்ல. அப்படியே தல தெறிக்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. அவ கடைசியில பார்க்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே பிரிட்ஜ் மேல ஓடுறா ஹீரோக்காக. ஹீரோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடியிருப்பான் ஹீரோயின்காக. இங்க போய் பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான். இவ வந்து மூச்சு இரைக்க வந்து, "நீ தான் இத எனக்காக பண்ணுனியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த ஐஸ்கிரீம. "உன்னையே நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கண்டிப்பா என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இத மாரி என்ன மன்னிச்சுடு. உன்ன இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இத மாரி தெரியாம உன் மேல நான் டேக் கேர் பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு, "தயவு செய்து எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் குடு" அப்படின்ற மாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் இங்க செம்ம காண்டாயி, "என்னடா டைம் வேணும் உனக்கு?" அப்படின்னு கேட்குறப்போ, "உன்ன மறக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் குடும்மா. கண்டிப்பா நான் உன்ன மறந்துடுவேன். உன்ன கண்டிப்பா நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா?" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், "அவ்வளோதானா? இதெல்லாம் முடிஞ்சு போச்சா?" அப்படின்னு கேட்குறப்போ, "முடிவோ, தொடக்கமோ அது உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீ சொல்றதுல தான் எல்லாமே இருக்கு" அப்படின்னு சொல்றான். "இன்னமும் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறப்போ, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லல. மௌனமா இருக்கான். "அது உனக்கே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க ஹீரோயின் வந்து லவ் பண்றேன்னு சொல்லுவான்றத ரொம்ப எதிர்பார்த்திருப்பா. அதுக்கப்புறம், "நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் உனக்கு மறந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் குடுப்பா" அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே போறான். இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.